ஈரோடு நகரில் கொள்ளைச் சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கொள்ளைச் சம்பவங்களை தடுக்க காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ள இந்த கொள்ளை சம்பவ காட்சிகள் ஈரோடு திருப்பதி கார்டன் பகுதியில் பதிவானது. சர்வசாதாரணமாக வீட்டை நோட்டமிடும் சில இளைஞர்கள் சுவரேறி குதித்து வீட்டினுள் நுழைந்து தங்க நகைகளை கொள்ளையடித்து செல்கின்றனர். ஈரோடு நகரின் கிருஷ்ணா டவர்ஸ், பாரதி நகர், மூலப்பாளையம், சக்தி கார்டன் மற்றும் செட்டிப்பாளையம் ஆகிய இடங்களில் 100 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. தொடர் கொள்ளை சம்பவங்களால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். கொள்ளையை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த குற்றச்செயலை குறைக்கிறதுக்கு காவல்துறை இந்த பந்தோபஸ்து இரவில் ரோந்து வர்றதை அதிகப்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஏரியாவில் ஒரு செக் போஸ்ட் அதை கூட நீங்கள் இரவும் பகலும் வச்சிங்கன்னா இந்த குற்றச்செயலை அடியோடு குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இரவு நேரங்களில் காவல்துறையினர் கூடுதல் கண்காணிப்பில் ஈடுபட்டால் மட்டுமே கொள்ளை சம்பவங்களை தடுக்க முடியும் என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். அதே நேரத்தில் வீடுகளின் உரிமையாளர்களும் கண்காணிப்பு கேமராக்களை வைத்தால் கொள்ளையர்களை பிடிக்க ஏதுவாக இருக்கும் என தெரிவிக்கின்றனர். 3 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் இங்கே அதிகப்படியாக லட்சுமி கார்டங்கிறதும் சரி, சேரநகரம் இருந்தாலும் நல்ல வசதிப்படுத்த ஏரியாக்கள் தான் இருக்குது. இங்கே ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு சிசிடிவி கேமராக்கள் இருக்கும்போது ஒரு நல்ல வசதிப்படுத்த வீட்டில் ஒரு தாராளமாக வைக்கலாம். வச்சாங்கன்னா போலீஸ்க்கு அது கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்போ போது என்ட்ரி பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வீடு ஒரு பிரச்சனை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற வீடுகளும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு குரூப்பாக சேர்ந்துச்சுன்னா இதை தடுத்துக்கலாம்னு ஒரு எண்ணம் இருக்குதுங்க. ஈரோடு நகரில் கொள்ளை சம்பவங்களை தடுக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார். காவல்துறையினருடன் ஊர்காவல் படையினரும் இணைந்து செயல்பட அறிவுறுத்தியிருப்பதாக அவர் கூறினார். கூடுதலாக கண்காணிப்பு தேவைப்படும் இடங்களில் ஊர்காவல் படையைச் சேர்ந்தவர்கள் காவல்துறையினருடன் இணைந்து பணியாற்ற அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் விரைவில் இந்த தொடர் கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதாசிவத்துடன் ஜான் மைக்கேல்.